தனுஷ் கோட்டியன் பத்தி நம்ம இப்ப ஏன் பேசுறோம்னா வந்து இந்தியனோட பெரிய ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் தவிர இந்தியா வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பெருசா யாரும் டெஸ்ட் பண்ணல. அப்கோர்ஸ் ஜெயந்த் யாதவ் ஆடினாங்க, பட் ஜெயந்த் யாதவுக்கு ஒரு ப்ராப்பர் ரன் தரல. இப்போ ஆஷன் நான் போனோன்னே ஐயோ அந்த ஸ்பாட்ல யார் இப்போ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கா, இந்த டொமஸ்டிக் சீசன்லாம் யார் போடுவாங்கன்னு பார்த்தா தனுஷ் கோட்டியன் இருக்காரு. ஹி ஆல்சோ ஹேஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் ஃபிகர்ஸ். அவர் வந்து 37 கேம்ஸ் ஆடி இருக்காரு வித் ஹெல்தி ஆவரேஜ் ஆஃப் 42.06. ஸோ 42.06 நான் சொல்றது வித் பேட். ஸோ அவர் மும்பையோட கிரைசிஸ் மேன். இப்போ எப்பதான் வந்து மும்பை அந்த 90 for 6, 100 for 5 அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது இவரும் ஷர்துல் டாக்கூர் ஆர் இவரும் அந்த ஷாம்ஸ் முலானின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, அங்கேருந்து ஒரு டீசென்ட் டோட்டல் எடுத்துட்டு போவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு போற பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசன் அவர் ராஜஸ்தானுக்கு ஆடினாரு, பட் இந்த சீசன் அன்பார்ச்சுனேட்டா அவர் ஆடல. பட் ஐ திங்க் ஹீஸ் டூயிங் வெல் இன் த பிராக்டிஸ். 1809 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அண்ட் அவர் ஹையஸ்ட் வந்து 120. சரி என்ன பவுலர் சொல்லிட்டு பேட்டிங் ஸ்டாட் பத்தியே பேசிட்டு இருக்கேன்லாம் சொல்லாதீங்க. இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ஆல்ரவுண்டர்னு சொல்ல வரேன். 5 for 58 வித் த பால், ஒரு 3 5overs எடுத்திருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக வந்து he is going to be our lookout